வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழையை முன்னிட்டு நாம் மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். ஆனால் மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. ஆனால் மாவு போட்டு பிடிக்கிறது தாங்க இருக்கிறது ட்ரெண்டு. என்னடா மாவு போட்டு பிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் ப்ரிப்பரேஷனு. இதில் சத்துணவு மாவு நைஸ் போட்டு, அதான் ஆசீர்வாத் கோதுமை ஹார்லிக்ஸ் பார்த்தீங்களா, ஹார்லிக்ஸு தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா உதிரியாக வர மாதிரி பரட்டி வச்சுக்கின்னு அந்த பால் செட்டில் போட்டு ஒரு அமுக்கு போட்டிங்க வச்சுக்கோங்களேன், மீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சிடும். மீன் அதை பிடிச்சிட்டோம், நம்ம அதை பிடிச்சிடுவோம். இதான் நடக்க போகுது. வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போது நான் மாவை பிசைய போகிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டேன். இதை வாங்குற துட்டுக்கு நான் மீனே வாங்கிடலாம், இருந்தாலும் நேரம் போகணுமே, அதனால தான். ஹார்லிக்ஸ் தேவையான அளவு, 1/2 கிலோ மைதா, கோதுமை, 2 முட்டை, பார்த்தீங்கன்னா குட் டே பிஸ்கெட்டு. அது காட்டு, அது கம்பெனியா குட் டே பிஸ்கெட்டு. இதெல்லாம் மீனோட பரம்பரையிலே பார்த்துருக்காது. நாம கண்டு விஞ்ஞானி மாதிரி குட் டே பிஸ்கெட்டு, ஹார்லிக்ஸு பிஸ்கெட்லாம் போடுறேன். இன்றைக்கி உனக்கு குட் டேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீன்லாம் அது லேட்டஸ்ட் வெர்ஷன் பிஸ்கெட்டு. வேறு முட்டை பாருங்க, அது ஒரு 10 ரூபா ஹார்லிக்ஸு, 5 ரூபா குட் டே பிஸ்கெட்டு, 30 ரூபா ஆசீர்வாத் மாவு, சத்துணவு மாவு, மைதா மாவு, அது முட்டையை போடுறா முட்டை. இதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டால் இதுங்க நைஸாக சாப்பிட்டு வெறும் முள்ளை விட்டு போயிடும். இதுக்காக 1 கிலோ மீன் வாங்கி கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா என்ன டைம் தெரியாதுப்பா, டைம் 12 மணிக்கு வந்துருக்குறோம். பொழுது விடிய இதே தான் டியூட்டி. பிடிக்கிற இடம் ஸ்பாட்டு தான். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் பாண்டூர் பஞ்சாயத்தில் இருக்கிற பெரிய பள்ளம். கேட்டாலே சொல்லுவாங்கப்பா,